சீனாவில் ஆடு மேய்க்கும் வேலைக்கு மாதம் 1,00,000 சம்பளம். பண்ணையில் திரளும் பட்டதாரிகள். பின்னணி என்ன? சீனாவின் எல்லையோர பகுதியில் அமைந்துள்ள ஒரு விவசாய பண்ணை மொத்த சோசியல் மீடியாவையும் தன் பக்கம் இழுத்துள்ளது. இதற்கு காரணம் அதே சீனாவைச் சேர்ந்த ஜூவோ சியாயோங் என்ற பண்ணை உரிமையாளர் தான். மங்கோலிய எல்லையின் தெற்கு பகுதியில் உள்ள தனது பிரம்மாண்ட புல்வெளியில் பணிபுரிய ஆட்கள் தேவை என வெளியிட்ட ஒரு சாதாரண விளம்பரம்தான் இன்று சீனாவில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அப்படி என்ன நடந்தது? ஜூவோ சியாங்யோங் என்பவர் 2000 ஹெக்டேர், அதாவது சுமார் 4942 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான பண்ணை வைத்துள்ளார். இந்த பண்ணையில் சுமார் 3000 ஆடுகளையும் வைத்துள்ளார். இந்த ஆடுகளை பராமரிப்பதற்காக விளம்பரம் ஒன்றை கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் வெளியிட்டிருந்தார். அதில் கோடை காலத்தில் ஆடுகளை வெளியில் கூட்டிச் சென்று மேய்ப்பதற்கும் குளிர்காலத்தில் அவற்றை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கும் 2 பேர் தேவை. தம்பதியினராக வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். மங்கோலிய எல்லை பகுதி என்பதால் குளிர்காலத்தில் அங்கு நிலவும் காலநிலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மிக கொடூரமானதாக இருக்கும். வெப்பநிலை -30 டிகிரிக்கும் கீழே குறைந்து ஒட்டுமொத்த பகுதியுமே பனிப்பொழிவால் உறைந்து போய்விடும். இது மட்டுமின்றி பண்ணையிலேயே தங்குவதற்கான இலவச இடம் மற்றும் அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் பண்ணை உரிமையாளரே வழங்குவதாகவும் அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டிருந்தது. இதனால் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் அப்படியே சேமிக்க முடியும் என்ற அரிய வாய்ப்பு இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த வேலைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் குவிந்ததன் பின்னணியில் சீனாவின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி ஒளிந்துள்ளது. அந்த நாட்டில் ஒட்டுமொத்த வேலையின்மை 5% அதிகமாக உயர்ந்துள்ளதோடு தனியார் துறை வருமானமும் வீழ்ச்சியடைந்துள்ளது. வாரத்தில் 6 நாட்கள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை ஓய்வில்லாமல் வேலை செய்யும் 996 என்ற கொடுமையான கார்ப்பரேட் கலாச்சாரத்தால் இளைஞர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கழிவறைக்கு கூட செல்ல நேரமில்லாமல் கைகள் வீங்கி கொப்புளங்கள் வரும் வரை ஒரு நாளைக்கு 13 மணி நேரத்திற்கும் மேலாக தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் சோர்வூட்டும் வாழ்க்கைக்கு பயந்தே பல பட்டதாரிகள் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி மற்றும் இந்த ஆண்டில் மட்டும் 12.7 மில்லியன் பட்டதாரிகள் புதிதாக வேலை சந்தைக்குள் நுழைவது போன்ற காரணங்களால் நகர்ப்புற வேலைகள் அரிதாகிவிட்டன. விண்ணப்பித்தவர்களில் 10ல் 1 பங்கினர் சமீபத்தில் பல்கலைக்கழக படிப்பை முடித்தவர்கள் என்றும் மற்றவர்கள் கடன் சுமை மற்றும் பணியிட அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் பண்ணை உரிமையாளர் ஜூவோ சியாங் யோங் ஆச்சரியத்துடன் தெரிவித்துள்ளார். கடைசியில் தன்னிடம் குவிந்த 700 விண்ணப்பங்களில் இருந்து ஆடு வளர்ப்பில் ஏற்கனவே நல்ல முன் அனுபவம் கொண்ட தம்பதிகளை அவர் வேலைக்கு தேர்ந்தெடுத்துள்ளாரா?